கோஸ்வாமி துளசிதாஸ் கூறினார். ஏக் பரோசோ ஏக் பல, ஏக் ஆஸ் விஸ்வாஸ், சுவாதி சலேல் ரகுநாத் ஜஸ்ஸாதக். அந்த கடுமையான ஆபத்தான காலகட்டத்தில் துளசிதாஸ் பகவான் ராமரை முன்மாதிரியாக கொண்டு இந்து சமூகத்திற்கு ஒரு பலத்தை கொடுத்தார். ராமர் அனைவரின் ராஜாவானார். ஒவ்வொரு இந்துவும் அவரது சேனையாக மாறினார். கோடிக்கணக்கான இந்துக்களை பாதுகாப்பதற்கான ஒரு வரமாக இந்த நம்பிக்கை நிரூபிக்கப்பட்டது. மாம்பக்ஷ ரகுமுகுல் நாயக் த்ருத்சா பிரிச்சிர்கார் சாயக். ரகு குலத்தின் தலைவரே, அழகிய கைகளில் சிறந்த வில்லையும் அம்புகளையும் ஏந்தியவரே, எங்களை நீங்கள் பாதுகாப்பருளுங்கள். ஸ்ரீராமரின் ஆளுமையை சமஸ்கிருத ராமாயணத்திலிருந்து அவதி மொழி ராமசரிதமானசாக மாற்றி தர்மத்தை பாதுகாப்பதற்கான ஒரு கவசத்தை துளசிதாஸ் உருவாக்கினார். திரேதா யுகத்தில் ஸ்ரீராமர் அவதாரம் எடுத்ததை மக்கள் உணரவில்லை. மாறாக அயோத்தியின் இளவரசர் நேரடியாக இந்த பூமியில் நடமாடுவதாகவே அனைவரும் உணர்ந்தனர். ஒவ்வொருவரும் அவரை பார்க்கவும் தொடவும் முடிந்தது. அவரது உணர்வுகளில் திளைக்கவும் முடிந்தது. இந்து சமுதாயம் ஒவ்வொரு நெருக்கடியையும் சமாளிக்கும் திறனைப் பெறுவதற்கான ராமநாமம் என்ற மந்திரத்தை துளசிதாஸ் வழங்கினார். கோஸ்வாமி துளசிதாசின் குருவான நரகரிதாசின் குருவான சந்த் ராமானந்தர் அகாராக்களை நிறுவுவதற்கான இயக்கத்தை தொடங்கினார். அதனை துளசிதாஸ் மேலும் முன்னெடுத்தார். அகாராக்களில் அனுமன் சிலையை நிறுவும் பாரம்பரியத்தை அவர் மீண்டும் நிலைநிறுத்தினார். காசியில் ராம்லீலாக்களின் பாரம்பரியம் உண்மையில் துளசிதாசின் கொடையாகும். இங்கிருந்துதான் ராம்லீலாக்கள் நாடு முழுவதும் மற்றும் உலகம் முழுவதும் பரவின. துளசிதாஸ் மிகச் சிறந்த